பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக அதிமுக பாணியில் தாவேகாவும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது. யாரும் எதிர்பாராத திருப்பமாக திருப்பூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அவினாசி MLAவும் அமைச்சருமான கமலி நியமிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் திருப்பூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அருண்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் திருப்பூர் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர் அருண்ராஜ் விரைந்து தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். கோடிக்கணக்கில் அந்நிய செலாவணியை ஈட்டினாலும் திருப்பூரின் மோசமான சாலைகள், போக்குவரத்து நெருக்கடி, குப்பைகள் மற்றும் ஆமை வேக அரசு இயந்திரம் போன்ற உட்கட்டமைப்பு குறைபாடுகளை நவீனமயமாக்குவது இவரது கடமையாக உள்ளது. அரசியல் ரீதியாக திமுக, அதிமுக, பாஜ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக உள்ள திருப்பூர் மாவட்டத்தின் 4 முனை களத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு அலையை உருவாக்குவது இவருக்கு பெரும் சவாலாகும். மேலும் உள்ளூர் அமைச்சரையே நியமிக்கும் பாரம்பரிய விதியை மாற்றி நாமக்கல்லைச் சேர்ந்த அருண்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை தொடர்பு கொள்வதில் நடைமுறை சிக்கல் இருப்பதாக முணுமுணுப்பு எழுந்துள்ளது. கோரிக்கைகளை எளிதாக கொண்டு செல்ல திருப்பூரில் தனி அலுவலகம் அமைக்க வேண்டும் என உள்ளூர் அமைப்புகள் எதிர்பார்க்கின்றன. இதேபோல கொங்கு மண்டலத்தை மூத்த தலைவர் செங்கோட்டையன் கவனித்து வந்த நிலையில் நீலகிரிக்கு கமலி நியமிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை திமுக, காங்கிரஸ் கோட்டையாக இருந்த நீலகிரியின் மலைப்பகுதிகளில் சட்டசபை தேர்தலில் தாவேக வெல்லாவிட்டாலும் சமவெளி தொகுதிகளில் வென்றது. எனவே வரும் தேர்தலில் மலைப்பகுதியிலும் கட்சியின் செல்வாக்கை உயர்த்த வேண்டிய சவால் கமலிக்கு உள்ளது. சமவெளி பகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் அருந்ததியர் சமூக மக்களின் ஓட்டு வங்கியை தாவேக குறிவைத்துள்ளது. அவினாசி தொகுதியிலிருந்து இதுவரை யாரும் அமைச்சரானதில்லை என்ற வரலாற்றை கமலி உடைத்துள்ளதால் இதன் தாக்கம் அன்னூர், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் எதிரொலிக்கும். சமூக சமன்பாட்டின்படி இவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டாலும் நீலகிரியின் அனுமதியற்ற கட்டட விவகாரம், சிதைந்த உட்கட்டமைப்பு போன்ற நிர்வாக பிரச்சினைகளையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இவருக்கு உண்டு.